குட்டியா கைக்கு அடக்கமா உள்ளங்கையில் வைக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக புத்தம் புதுசாக வந்திருக்கிற கிரைண்டர். அதுக்கு பிறகு இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸ்லாம் நமக்கு தேவைப்படும். அடுத்தடுத்த மாதங்களில் நிறைய வாங்குறது மாதிரி இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக 99 ரூபாய்க்கே லஞ்ச் பாக்ஸ் கிடைக்கிது. இண்டோலியனில் இண்டக்ஷன் பேஸ் உள்ள நமக்கு எண்ணெய் சட்டி பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன வேலை அப்படிங்கிறது தெரியும். இப்போ குட்டியாக கைக்கு உள்ளேயே நமக்கு அடக்கமாக இருக்கிறது மாதிரி ஒரு சின்ன கிரைண்டர், அதுவும் அல்ட்ராவில் ஃபேமஸான கம்பெனியில் போட்டிருக்கிறாங்க. கிரைண்டர் குழவியில் கொடுத்துருக்கிற கம்பி கூட உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்டீலு தான், எந்த விதமான ஒட்டும் இல்லாமல் ஃபுல்லாக ஸ்டீல்லையே கொடுத்துருக்குறாங்க. ஜாயிண்ட் எல்லாமே இப்போ இந்த கீழே பாருங்கள், எந்த கம்பியுமே அட்டாச் உங்களுக்கு இல்லாமல் மேலே கொடுத்துருக்கிற ட்ரம்மும் உங்களுக்கு கரெக்டாக இதில் ஃபிக்ஸ் ஆகி அப்படியே நம்ம அரைக்கிறதுக்கு ரெடி ஆகிடும். இந்த கிரைண்டருக்கு 10 வருஷம் வாரண்ட்டி கொடுக்குறாங்க. மோட்ரு வாரண்ட்டி 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. மோட்ரு உங்களுக்கு 150 வாட்ஸ் கொடுத்துருக்கிறதுனால 10 நிமிஷத்தில் நமக்கு அரிசியை 1 கிலோ அரிசியை அரைச்சிரும். இப்போ இந்த குட்டியாக இருக்கிற இந்த சின்ன கிரைண்டரை பாருங்கள், எல்லாருடைய கண்ணுமே இந்த சின்ன கிரைண்டரில் தான் இருக்குது. ஒரு 1/4 படி அளவு நம்ம உளுந்து ஊற வச்சு நம்ம வடைக்கு அரைக்கிறதுக்கு எப்போதுமே பெரிய அளவில் உள்ள கிரைண்டரில் நம்ம கழுவி எடுக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் ஆகிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு சின்ன கிரைண்டர் நமக்கு கிடச்சிச்சினாக்கா நம்ம தினமும் கூட வடை சுட்டு சாப்பிட்லாம். இதில் சட்னி அரைச்சிக்கலாம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு இஞ்சி பூண்டியும் இதில் அரைச்சிக்கலாம். இது கூடவே ஒரு கோகனட் ஸ்க்ராப்பர் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிக அளவில் தேங்காய் திருவும் போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆட்டா நீடர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நம்ம மாவு பிசைகிறதுக்கு நம்ம குழவி கல்லை எடுத்துட்டு நம்ம மாவு பிசைகிறதுக்கு இந்த கம்பியை போட்டோம்னா நமக்கு ஒரு 2 கிலோ மாவை நம்ம சட்டுன்னு பிசைஞ்சு எடுத்துடலாம். பெருநாள் சமயத்தில் பராட்டா மாவு பிசைகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பெரிய அளவில் உள்ள ட்ரம்மை எடுத்துட்டு சின்ன ட்ரம்மை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூடுதலாக மசாலா அரைக்கிறது மாதிரி இருந்தாலும் மல்லி மிளகாய் இதெல்லாம் ஊற வச்சு இதுலேயே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த சின்ன ட்ரம்மு நமக்கு வேணாம் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல, அதை வாங்காமல் பெரிய ட்ரம்மு மட்டும் உள்ள நம்ம கிரைண்டரை வாங்கி எடுத்துக்கலாம். நமக்கு சின்ன ட்ரம்மு தான் வேணும் தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் 11,312 ரூபா. சின்ன ட்ரம்மு நமக்கு தேவைப்படாது, நாங்கள் பெரிய ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த பெரிய ட்ரம்மை மட்டும் வாங்கிக்கலாம். விலை 8,763 ரூபா போட்டிருக்கிறாங்க. ஹோம் சர்வீஸ் உண்டு, வீட்டுக்கே வந்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. குரோம்பேட்டையாக இருந்தால் ஃப்ரீ டெலிவரி உங்களுக்கு. இப்போ அடுத்ததாக 99 ருபீஸுக்கு போட்டிருக்கிற இந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இப்போ ஏர்டைட் பாக்ஸ் உங்களுக்கு உள்ள ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கொடுத்துருக்கிறது, வெளியில் உங்களுக்கு லீக்கேஜ் ஆகாமல் மூடி இந்த மாதிரி டைட்டாக உள்ளது மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஆஃபீஸ் போகிறவங்களுக்காக இந்த மாதிரி 4 சைட்லேயுமே லாக் பண்ணுறது மாதிரி உள்ள லஞ்ச் பாக்ஸும் இங்கே நிறைய உங்களுக்கு கலர் கலராக நமக்கு விதவிதமாக நமக்கு இங்கே போட்டிருக்கிறாங்க. இந்த லஞ்ச் பாக்ஸு எனக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் இருக்கிற க்ரீன் கலரும் பர்பிள் கலருமே 2 கலர்லேயும் நானுமே இந்த லஞ்ச் பாக்ஸை வாங்கியிருக்கிறேன். ஸ்கூல் போகிறதுக்கும் ஆஃபீஸ் போகிறதுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸை நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அடிக்கடி நமக்கு லஞ்ச் பாக்ஸு வீணாயிடும், சீக்கிரமாக பழசா போனது மாதிரி ஆகிடும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோலலாம் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள லஞ்ச் பாக்ஸ் கலெக்ஷன் நிறைய போட்டிருந்தேன். 2 பாக்ஸ் உள்ளது, 3 பாக்ஸ் உள்ளது, இந்த மாதிரி செட்டாக உள்ளதெல்லாம் போட்டிருந்தேன். அதெல்லாம் உங்களுக்கு வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி உள்ள பாக்ஸ்லாம் உங்களுக்கு நல்ல வெயிட்டாக இருக்குது, தரமானதாகவும் இருக்குது. மேலே இருக்கிற மூடி உங்களுக்கு உடையாமல் கொஞ்சம் வளைஞ்சி கொடுக்கறது மாதிரியே இருக்குது. உள்ள பொருள் நமக்கு வெளியே தெரிகிறது மாதிரி உள்ள மூடியாகவும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இன்னுமே உங்களுக்கு ஸ்கூல் திறக்கிற நேரத்தில் இன்னும் நிறைய சம்மர் ஆஃபர் நிறைய போடுவாங்க. இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறைய வச்சுருக்குறாங்க. 6 பீஸ் உள்ள சின்னதாக உள்ள தட்டுலாம் உங்களுக்கு 99 ரூபா தான் போட்டிருக்கிறாங்க. சாட்டர்டேலையும் சண்டேலையும் உங்களுக்கு இந்த கடையில் கூட்டம் அவ்வளோ அலமோதும் நம்ம நிற்க கூட முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் நெருக்கமாக இருக்கும். எந்த வீடியோவையும் சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் எடுக்கவும் முடியாது, எந்த பொருளையும் வாங்கவும் முடியாது, அந்த அளவுக்கு கூட்டம் கியூவில் நிற்கும். நீங்கள் மற்ற நாளில் போனீங்கன்னாக்கா நல்லா ஃப்ரீயாக ஒவ்வொரு பொருளையும் பார்த்து வாங்கிட்டு வரலாம். நமக்கு நேரமும் நிறைய கிடைக்கிறது மாதிரி இருக்கும். பொருளும் நமக்கு 4 பக்கமும் நம்ம தேடி பார்த்தோம்னாக்கா நம்ம கிச்சனுக்கு தேவையான எல்லா பொருளையுமே நம்ம விலை கம்மியாகவே வாங்கிடலாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி இண்டோலியனில் மிரர் பாலிஷ் கொடுத்தது இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரி உள்ள எண்ணெய் சட்டி தான். 22 இன்ச்சு உள்ள எண்ணெய் சட்டி, இதோட விலை 333 ரூபா. இண்டக்ஷனில் நம்ம ஏதாவது அப்பளம் வறுக்கிறதோ பொரிக்கிறதோ இது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி உள்ள எண்ணெய் சட்டியை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம இண்டக்ஷனில் எவ்வளோ தான் ஸ்லோவாக வச்சாலும் அது சீக்கிரமாக நமக்கு
தீஞ்சு போயிடும். இப்போ சாதாரணமாக நம்ம எந்த பொருள் வாங்கினாலும் விலை கம்மியாகவே வாங்க முடியறதில்ல. அந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளோட விலையும் நமக்கு வர வர ஜாஸ்தியாக போய்கிட்டே இருக்குது. அதனால நம்ம வாங்குகிற ஒவ்வொரு பொருளையுமே நம்ம தரமாக நல்ல வெயிட்டாக இருக்கிறதா பார்த்து நம்ம வாங்கி வச்சுக்கலாம். அப்போ தான் நமக்கு எப்படியும் ஒரு 10 வருஷம் வரைக்குமாச்சும் நல்லா உழைக்கும் உங்களுக்கு. இதுவும் அதுக்கு அடுத்தது 24 இன்ச்சு உள்ளது 394 ரூபா விலை போட்டிருக்கிறாங்க. இப்போ நான் காட்டியிருக்கிற எல்லா பொருளுமே உங்களுக்கு நல்ல ஹெவி வெயிட்டாக உள்ள பொருள் தான், தரமான பொருளாகவே நான் காட்டிக்கிட்டு வர்றேன். இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் 26 இன்ச்சு உள்ள எண்ணெய் சட்டி தான் இப்போ பார்க்குறது. இதோட விலை 450 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நம்ம வாங்கக்கூடிய விலையில தான் இருக்குது. இப்போ இந்த பொருளை நம்ம அடுத்த மாதம் பார்த்தாலும் இதில் விலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போகும். எந்த பொருளுமே நமக்கு இதுக்கு மேலே விலை குறைவாக நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது. இருக்க ஒவ்வொரு பொருளுமே நமக்கு விலை ஏறிட்டு வருது. கொஞ்சம் பெரிய சைஸில் நம்ம ஃப்ரைட் ரைஸ்லாம் நம்ம கிண்டுறது மாதிரி உள்ள எண்ணெய் சட்டி இது நமக்கு அதை விட கொஞ்சம் பெருசு 32 இன்ச்சு உள்ளது 719 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதோட விலை 2 பக்கமும் கொடுத்துருக்க கூட ஹேண்டில் கூட கொஞ்சம் உயரமாக தான் கொடுத்துருக்காங்க. அதனால நமக்கு அழுக்கு படிஞ்சாலும் நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி கழுவுறதுக்கும் நமக்கு வசதியாக இருக்கும் இந்த மாதிரியான ஹேண்டில்லாம். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி இண்டோலியனில் உள்ள பானைலாம் போட்டிருக்கிறாங்க. வெயிட் கொஞ்சம் கம்மியாக உள்ளது தான் 137 ரூபா இதோட வெயிட்டு. உங்களுக்கு அகலமாகவே இருக்குது பாருங்கள். ஒரு 1/2 லிட்டரு அளவு பால் காய்ச்சலாம். இப்போ இதுவும் கொஞ்சம் டிசைன் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும். 143 ரூபா போட்டிருக்காங்க. இதெல்லாம் கொஞ்சம் சின்ன ஃபேமிலியாக இருந்தாலும் இந்த மாதிரியான உள்ள பானைலாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணலாம். சில்வர் பானைலாம் நம்ம வாங்கி யூஸ் பண்ணும் போது பால் காய்ச்சும் போது நமக்கு தீஞ்சு போயிடுது. அதனால இந்த மாதிரி இண்டோலியன் பானைலாம் வாங்கி வச்சு பால் காய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். சோறு வடிக்கிறதுக்கு நம்ம எப்போதும் போல் சாதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பானை வாங்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பால் காய்ச்சறது, டீ போடுறது, காஃபி போடுறது இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது. நானும் இந்த பானையை ஒன்று சின்னதாக வாங்கினேன். 111 ரூபா இதோட விலை. இந்த மாதிரி மாடலில் உள்ள பானை தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். இதுலேயே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சின்ன சைஸில் உள்ளது 99 ரூபாய்க்கே போட்டிருக்கிறாங்க. அது கொஞ்சம் வெயிட் கம்மியாக இருந்துச்சு. இதுதான் கொஞ்சம் நார்மலான வெயிட்ல இருந்துச்சு. அதனால தான் இந்த மாதிரியான பானையை வாங்கினேன். நம்ம வசதிக்கு தகுந்தது மாதிரி பொருள் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான பானையும் உங்களுக்கு விலை கம்மியாக தான் போட்டிருக்கு 223 ரூபா. இதில் ஒரு 2 லிட்டர் அளவுக்கு நம்ம தாராளமாக பால் காய்ச்சலாம். உங்களுக்கு தேவைப்படுற பொருளை என்னோட கமெண்ட்டில் நீங்கள் கேட்டிங்கனாக்கா அந்த பொருளோட விலையோட கேரண்டியோட நான் உங்களுக்கு நிச்சயமாக நான் வீடியோவில் காமிக்கிறேன். என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த உப்பு ஜாடிலாம் 99 ருபீஸ் தான் போட்டிருக்காங்க. இது 2 கிலோ அளவுள்ள உப்பு பிடிக்கிற அளவுக்கு உள்ளது. இந்த உப்பு ஜாடி கொஞ்சம் பழைய மாடல் அப்படிங்கிறதுனால 99 ரூபா போட்டிருக்காங்க. கொஞ்சம் புது மாடலாக இருந்தாக்கா இன்னுமே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோவில் நிறைய ஆயில் கண்டெய்னர்ஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன். இப்போ இதில் ஒன்று எடுத்து விலையை பார்ப்போம். இதோட விலையை பாருங்கள். 1 லிட்டர் அளவு எண்ணெய் பிடிக்கிறது மாதிரி உள்ளது 218 ரூபா போட்டிருக்கிறாங்க. இதோட விலை காமிக்கிற இந்த பொருளோட விலையெல்லாம் உங்களுக்கு நார்மலாக இருக்கா இல்லை சீப்பாக இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சரியா?